கிரகமும் நவகிரகங்களும் மாறிட்டே தான் இருக்கு. ராசி கட்டம் மாறினாலும் சரி, நட்சத்திரத்துக்குள்ளேயாவது நகர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களாக உண்டு பண்ணதான் செய்யுது. இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். மீன ராசினருக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நல்ல யோகத்தை கொடுக்க போகுதுதாங்க சொல்லணும். எஸ், அதாவது என்னன்னா, சனி உங்களுக்கு ஜென்மத்திலே இருந்தாலும் சரி அவர் வக்ரகதியில இருக்கிறாரு. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி குருவுடன் புதனும் இணைவு பெறுது. ஆல்ரெடி சூரியனும் இணைவு பெற்றுதான் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து குருவும் புதனும் இணைவு பெறுது. சூரியனும் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல யோகத்தை தரக்கூடியதா இருக்கு. அதாவது ராசி அதிபதி குருவோட யோக காரகன் சூரியன். அப்படி குருவுடன் சூரியன் இருக்கக்கூடிய அந்த இணைவு காலம் என்பது உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குது. வேலை தொழில புதுசா முயற்சி எடுக்கிறீங்களா, அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு 10க்கு அதிபதியே யாருன்னா உங்க ராசி அதிபதி தான். அப்ப உங்க ராசி அதிபதி குரு உங்க ராசியையும் பார்வையிடுறாரு. அந்த குரு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமும் அடைகிறாரு. அப்ப அது எவ்வளவு நல்ல காலகட்டமா இருக்கு பாருங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை தொழில ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல காலகட்டமா இருக்கும், நல்ல சக்சஸா இருக்கும், உங்களுக்கு செட் ஆகக்கூடிய வேலையா தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புன்றது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குது. இதுல புதனும் உங்க ராசி அதிபதியோடு இணைவு பெறதுனால புத்தி கூர்மை, ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யும். மற்றவங்களும் உங்களை போற்றும்படியே இருக்கும். அவன் செம்ம டேலண்ட்டுப்பா, எவ்வளோ அழகா முடிவு எடுத்தான் பத்தியா. அதுதான் அவனோட நாலேஜ்ன்றது, அவனோட ஸ்மார்ட்னஸ்ன்றது. உங்களுடைய அத்தனை பாசிட்டிவும் அத்தனை பேருக்கும் வெளிப்படும், அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்களுடைய பாசிட்டிவிட்டின்றது ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். உங்க ராசி அதிபதி நல்ல உச்சத்துல இருக்கிறாரு. உங்க ராசி அதிபதி அவர் தான் சுபகிரகம். அவரோட பார்வை உங்க வீட்டு மேலே விழுது. உங்க வீட்டில் இருக்கும் சனி வக்ரகதியில இருக்கிறாரு. அப்ப அவர் பலவீனமாகிறாரு. சனி வக்ரகதியில பலவீனமாகும் போது இத்தினால் எதுலெல்லாம் தடங்கள் ஏற்பட்டுச்சோ, முக்கியமா வேலை தொழில ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். மீன ராசினருக்கு 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருந்திருக்கும். புதுசா நோய் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனா இந்த மாதிரி டிசீஸ்ன்னு சொல்லிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புது நோய்கள் ஏதாவது தாக்கி இருக்கும், ஒரு பயத்தை உண்டு பண்ணி இருக்கும். கடந்த 2 வருஷமா தேவையில்லாத மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடம்ப இன்னும் நீங்க அதிக கஷ்டம் கொடுத்துருப்பீங்க. இப்போ 4ல செவ்வாய் இருக்கு. அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டில் மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அந்த உடல்நிலை சரியாகும். அப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஆக இந்த மாதத்துலேயே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னான்னு கேட்காதீங்க. இந்த மாதத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு யோக காரகன் கிடையாது, அவர் நீச்சம் அடைந்து இருக்கிறாரு. அங்கிருந்து உங்கள் வீட்டை பார்வையிடுறாரு. ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இத்தினால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் எதுவும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பாரு, இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க, மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலான்டுவாங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, டேட்டை குறிச்சிடுவீங்க. அதே மாதிரி மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு இன்னும் செட் ஆகலை, தோஷம்னு சொல்லி தட்டி போச்சு, வயசே அதிகமாயிடுச்சு, நரமுடி வெளி வந்துடுச்சு அப்படின்னு புலம்பி என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் முடியுது. புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு, சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்வையிடுறாரு. சனி உங்களுக்கு ஜென்மத்துல இருந்து தடங்கல்களை ஏற்படுத்தினவர், அவரும் வக்ரகதியில போயிடுறாரு. எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகத்தை தருது, நல்ல அதிர்ஷ்டத்தை தருது. ஆக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய வரனை சுமூகமா பேசி முடிச்சிடணும். நல்ல வரனாதான் வரும், பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு லைஃப் செட்டில். கண்டிப்பா தொழில் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு விட அதிகமா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீ உட்காரு அப்படின்வாங்க. உங்களுக்கு தொழில் அமைப்பு அவ்வளோ சாதகமா இருக்கு.
நல்ல லாபங்கள் அள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஆன்மீக சிந்தனை அதிகமா ஏற்படும். இறை வழிபாடு தொடர்ந்து நீங்க பண்ணுவீங்க. இறை வழிபாடும் குரு வழிபாடும் உங்களுடைய ஆன்மீகத்துல இன்னும் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசினருக்கு 7.5 சனி நடக்குதான்றது எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். பேபி கன்ஃபார்ம் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 4 செவ்வாய் இருக்கு. நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி அது எல்லாமே குணமடைந்து வருவீங்கன்ட்டு. இப்போ குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் போய் டாக்டரை போய் பாருங்க, உடனே பேபி கன்ஃபார்ம் ஆகிடும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. குரு வழிபாடுன்றது மீன ராசினருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை பிடிச்சிக்கோங்க. மீன ராசினருக்கு பொதுவாகவே மீனாட்சி அம்மனோட அருள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு அதிக ஈடுபாடோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமூகமாகவும் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகும். கடந்த ஓராண்டு முழுக்க நீங்கள் ஒரு தடங்களாக ஒரு மந்த நிலையில் அப்படியே தேங்கிய நிலையிலே இருந்திருப்பீங்க. கடந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே வீணாக போயிருக்கும். எல்லாமே அப்படியே ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேற ஏதோ புதுசாக நடக்குதேயா, நல்லா இருக்குதேயா, அப்படிதான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நல்லா இருக்குதே அப்படின்னு நீங்களே சந்தோஷப்பட்டுப்பீங்க. உங்களுக்கே அந்த ஆச்சரியம் ஏற்படும். ஆக மீன ராசினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மீன ராசினருக்கு ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எல்லா கிரகங்களும் நல்ல யோக நிலையில இருந்தாலும் ஜென்மத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறாரு. 7.5 சனி இன்னும் முடியல. அதனால வெளியே எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம், அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நடக்கும் போது பார்த்து நடங்க, காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மீன ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இறை வழிபாட்டோட இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வெற்றிகள் 100% இல்லை 200% சக்ஸஸ். வாழ்த்துக்கள்.